ஐகான் விட்ஜெட். ஸோ இந்த ஐகான் விட்ஜெட்ல நம்ம நார்மலா வந்து பில்ட் பண்ண ஐகான் மாதிரி தான் பில்ட் பண்ண போறோம். எஸ்பெஷலி இதுல என்ன ஆட் பண்றோம்னா, ரேடியஸ், அ அ ஒரு ரேடியட் கலர் பின்னாடி, ஷேடோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து இன்பில்டா இருக்கிற நம்ம ஐகான்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, எப்படி இந்த ஐகான் விட்ஜெட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட மெட்டீரியல் ஆப் வந்து ரிட்டர்ன்ல குடுத்துட்டேன். ஹோம்ல சாக் ஃபோல்ட் குடுத்துருக்கேன். பாடி வந்து சென்டர்ன்னு குடுத்துருக்கேன். ஃபாலோட் பை இப்போ வந்து சைல்ட்ல வந்து ஐகான் விட்ஜெட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஐகான் விட்ஜெட்ல நான் என்ன ஐகான் விட்ஜெட் குடுத்துருக்கேன்னா, ஃப்ளட்டர் டேஷ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் விட்ஜெட் குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஐகானோட இமேஜ். ஸோ இதோட கலர் வந்து நான் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ கலர் குடுத்துட்ட உடனே இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா குடுத்த ஐகானோட இமேஜ் மட்டும் ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கும். ஸோ உங்களோட இமேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது போல இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ் ஆ உங்களோட ஃப்ளட்டரோட ஐகான் இமேஜ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இதுக்கான சைஸ் வந்து நான் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சைஸ் வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ 200 குடுத்தோனே உங்களோட இமேஜ் வந்து வியூ வந்து பெருசாயிடும். ஓகே. இது வந்து நார்மலான ஐகானோட ஸ்பெசிஃபிக் கோட். ஸோ இதுல நம்ப என்னலாம் ஸ்பெஷலா ஆட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்க ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இதுல கொஞ்சம் ஷேடோஸ் வந்து நம்ம குடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஷேடோ வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டே கலர்ல என்ன குடுக்கணும், பிளாக் ஷேட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ளட்டர்ல ஷேட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ, கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, இப்போ இந்த ஷேட் வந்து உங்களுக்கு வந்து சில அவுட் செட்ல கொண்டு வந்திருக்கும். ஸோ, அவுட் செட்ல என்னன்னா 8, 8 அப்படின்னு குடுக்குறேன். ஏன்னா, அ இங்க குடுக்குற அவுட்டர் இருக்கு. அவுட்டர் லேயர்ல லைட்டா ஷேட் வர மாரி இருக்கும். ஸோ, இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா ஸ்ப்ரெட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். 10 மீட்டர்னா கொஞ்சம் லைட்டா இருக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ளூவ விட கொஞ்சம் பிளாக் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் ஷேடட் மாரி காமிக்கும். ஸோ இதுக்கான ப்ளூ ரேடியஸ் வந்து நான் பிளர்ரான ரேடியஸ் குடுக்குறேன். என்னன்னா 10 அப்படின்னு குடுக்குறேன். நீங்க பிளர் குடுக்காம நீங்க நார்மலா வந்து ஸ்ப்ரெட்டட் ரேடியஸ் மட்டும் குடுத்தீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். இது மாதிரி வந்து உங்களுக்கு டபுளா இருக்கும். இப்போ நீங்க வந்து இதுல வந்து பிளர் ரேடியஸ் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த பிளாக் கலரே உங்களுக்கு பிளர் ஆயிட்டு இந்த மாரி ஷோ ஆகும். ஸோ இந்த மாரி ஐகான்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரவுண்டட் ஐகான் மட்டும் இதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஐகான்ஸ்ல வந்து நெறைய ஐகான் இருக்கு. ஸோ நான் வந்து சும்மா அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குடுக்குறேன். இப்போ வந்து அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி விட்ஜெட் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ரேடியஸ், ஸ்பெசிஃபிக் ஸ்ப்ரெட்டட் ரேடியஸ், பிளர் ரேடியஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்மளோட ஐகான் வந்து ஸ்பெசிஃபையா காமிக்கலாம்.